பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பாரிஸ் லா ஷப்பல் SP ராஜு ஜுவல்லரியில் €100 தங்க நகை சீட்டில் அட்சய திருதியை நாளில் சேர்ந்து கொள்வோரின் பெயர்கள் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு €10,000 பெறுமதியான ஆரம் பரிசளிக்கப்பட இருக்கிறது. SP ராஜு ஜுவல்லரி 199 ருது ஃபோபோக் சென்டோனி, SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ போல் வயோங் குத்தூரியில் லா குர்னோவ். துயர் பகிர்வோம். ஈழவிடுதலை போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவரான புஷ்பராணி சிதம்பரி அவர்களின் துயர் பகிர்வு. யாழ்ப்பாணம் மயிலட்டியில் பிறந்தவரும் பிரான்சில் வாழ்ந்து வந்தவருமான புஷ்பராணி சிதம்பரி பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற சிதம்பரி சின்னம்மா தம்பதியின் புதல்வியும், காலம் சென்ற விஜயின் அன்பு மனைவியும், பிரவீன் தரங்கிணி ஆகியோரின் அன்பு தாயாரும், காலம் சென்றவர்களான செல்வராஜா, தியாகராஜா, நாகராஜா, புஷ்பராஜா மற்றும் வரதராஜா, ஜீவரட்ன ராணி, நவரட்ன ராணி செல்வி, புஷ்பலதா, வசந்தராணி, மகேந்திர ராணி, செந்தில் ராஜா, ஸ்ரீகாந்த ராணி ஆகியோரின் அன்பு சகோதரியும், ஷாரா, மத்தியாஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும், நிலா, இசை, ஷாஹித், நசீத், ஷஃபா ஆகியோரின் அன்பு பேர்த்தியும் ஆவார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் 24/4/2025 வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 94-550 ஷெவிலி லரூ 125 புல்வா ஜோ மோமுவாஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள சிமித்தே அண்ட் கொம்யூனல் டு ஷெவிலி லரூவில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். பிரான்ஸ் நாட்டில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பாப்பரசருக்கு அஞ்சலி செலுத்துவது மத சார்பு தன்மையை கொண்டது என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த கருத்துக்களுக்கு பதிலும் அளிக்கப்பட்டுள்ளது. அரச கட்டிடங்களில் பிரெஞ்சு கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடுவது பற்றியே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் சோஃபி பிரிமா கருத்து வெளியிட்டிருக்கின்றார். திருத்தந்தை போப் பிரான்சிஸ் மத தலைவர் மாத்திரமல்ல, அவர் வத்திக்கான் நாட்டின் அரசு தலைவரும் ஆவார். ஒரு அரசு தலைவரின் மறைவுக்கு தேசிய கொடி அரைக்கம்பத்தில்
பறக்க வைப்பது என்பது சம்பிரதாயம். இது தவறான விடயம் அல்ல. பிரான்ஸ் மதங்களையோ அல்லது மத தலைவர்களையோ ஆதரிக்காது. ஆனால் போப்பரசர் பிரான்சிஸ் அரசியலிலும் ஈடுபாடு உடையவர். உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துவதற்காக பெரும் பங்காற்றியுள்ளார். பல நாடுகளின் அமைதிக்காக அவர் பாடுபட்டிருப்பவர். எனவே அவருக்கான அஞ்சலியை தேசிய அளவில் மேற்கொள்வது என்பது மிக பொருத்தமானது ஆகும் என்று சாஃபி பிரீமா விளக்கம் அளித்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் பரிசுத்த பாப்பரசர் மறைவினை அடுத்து உலக நாடுகள் பல தமது நாடுகளில் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளன. உலகம் முழுவதிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பிரான்ஸ் இதுவரை துக்க தினம் தொடர்பாக எந்த அறிவித்தலையும் வெளியிடவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துகல், போலந்து, அர்ஜென்டினா, பிரேசில் ஆகிய நாடுகள் துக்க தினத்தை அறிவித்துவிட்டன, அஞ்சலி செலுத்துகின்றன. ஆனால் பிரான்ஸ் இதுவரை துக்க நாளை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுகிறது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சில் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என 52% கருத்து வெளியிட்டுள்ளனர். நடத்தப்பட்ட ஓர் ஆய்விலேயே 52% பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட இந்த ஆய்வானது அலாப் நிறுவனம் BFM தொலைக்காட்சிக்காக மேற்கொண்டிருக்கின்றது. இந்த கருத்து கணிப்பில் இது பற்றிய புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஏப்ரல் 23 அன்று இந்த ஆய்வு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதேவேளை 67% பிரெஞ்சு மக்கள் பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரூவின் செயல்பாட்டில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் அந்த ஆய்வு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. பிரான்சுவா பைரூவின் மக்கள் ஆதரவு என்பது தொடர்ச்சியாக குறைவடைந்து வருகின்றது. மோகன் ஜுவல்லரி மார்ட் நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம், €100 பெறுமதியான காத்கதோ எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த €100 காத்கதோ கிடைக்கும். இது எதிர்வரும் 30/4/2025, 1/5/2025 ஆகிய 2 நாட்களும் அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது. இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் பெருமதிமிக்க பரிசில்கள் காத்திருக்கின்றது. எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் ஜுவல்லரி மார்ட் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு €1000 பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு €750 பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஆஸ்திரியா, இத்தாலி, ஸ்லோவேனியா, டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே, பல்கேரியா, போலந்து, செக்,
குடியரசு உள்ளிட்ட நாடுகள் 2025ஆம் ஆண்டில் உள்நாட்டு எல்லைகளில் கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளன. இது பற்றிய அறிவித்தல்கள் ஏற்கனவே வெளியாகியும் இருந்தன. இந்த நடவடிக்கைகள் குடியேற்றம், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், பெரிய பொது நிகழ்ச்சிகள் போன்ற காரணங்களால் துண்டாடப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் ஐரோப்பாவில் பயணம் மற்றும் சுற்றுலாவில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. குறிப்பாக பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கு அதிக தயாரிப்பு மற்றும் காலதாமதம் என்பன ஏற்படும் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள், வணிக பயணிகள், இணையவழி நாடோடிகள், எல்லைகளை தினசரி கடந்து செல்கின்ற உள்ளூர் வாசிகள் உள்ளிட்டோருக்கு புதிய திட்டமிடல் என்பது பொறுமையை இழக்கச் செய்யும் ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எல்லைகளில் ஆவண சரிபார்ப்புகள் காலதாமதங்களை ஏற்படுத்தும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சங்கேன் எல்லைகள் குறித்த கட்டளையின் 25 மற்றும் 29 விதிகளின் கீழ் சட்டபூர்வமானவை, ஆனால் பயணிகளுக்கு அதிக அச்சுறுத்தல்களையும் உறுதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மெட்டா நிறுவனத்தின் மீது அமெரிக்க அரசாங்கத்தின் எதிர்ப்பு ஒடுக்குமுறை வழக்கு தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மெட்டா நிறுவனம் 2012இல் இன்ஸ்டாகிராமையும் 2014இல் வாட்ஸ்அப்பையும் வாங்கியதன் மூலம் போட்டியை ஒடுக்கியதாக அமெரிக்க அரசாங்கம் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இந்த வாங்கல்கள் மெட்டாவின் ஒடுக்குமுறை நடவடிக்கைகளாக இருந்ததாகவும், இதன் மூலம் நிறுவனம் தனது சந்தை ஆதிக்கத்தை பராமரிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மெட்டா நிறுவனம் தோல்வியடைந்தால் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவற்றை விற்றுவிட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மெட்டா நிறுவனத்தின் மீது சமூக ஊடக அடிமைத்தனம் தொடர்பான வழக்குகளும் அங்கு முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் மெட்டாவின் பிரபல சமூக ஊடக தளங்களான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் அடிமைத்தனமான வடிவமைப்புகள் காரணமாக இவை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தும் மனநல பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவிக்கின்றன. இந்த வழக்குகள் மெட்டா நிறுவனத்தின் தளங்கள் இளைஞர்களிடையே அடிமைத்தனத்தை ஏற்படுத்துவது, சோர்வுத்தன்மையை ஏற்படுத்துவது, அமைதியின்மையை ஏற்படுத்துவது, உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, உணர்ச்சி நிலைகளை ஏற்படுத்துவது என்பன தொடர்பாக ஒரு விவரமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஊடகங்கள் மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மீது பாரிஸ் நகரத்தின் வணிக நீதிமன்றத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சுமார் 200 வழக்குகளை தொடுத்துள்ளன. மெட்டா பயனாளர்களின் தனிப்பட்ட தரவுகளை சட்டவிரோதமாக சேகரித்து அதனை பயன்படுத்தி அவர்களின் தேடுதல் சம்பந்தப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் மூலம் பிரெஞ்சு ஊடகங்கள், முக்கியமாக டிஜிட்டல் விளம்பர வருமானங்கள் குறைந்திருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் TF1, பிரான்ஸ் டெலிவிஷன், ராடியோ பிரான்ஸ், Le Figaro, Libération, டெய்லி மோஷன் போன்ற முக்கிய ஊடகங்கள் முன்வந்துள்ளன. மெட்டா மற்றும் கூகுள் சேர்ந்து ஆன்லைன் விளம்பர சந்தையில் 75% மற்றும் அதன் வளர்ச்சியின் 90% கைப்பற்றியுள்ளன. இத்தகைய சட்டவிரோத நடைமுறைகள் இல்லாவிட்டால் பிரெஞ்சு ஊடகங்களுக்கு அதிகமான விளம்பர வருமானம் கிடைத்திருக்கும் என்று வழக்குரைஞர்கள் வாதிட்டு வருகின்றார்கள். அச்சய திருதியை முன்னிட்டு உங்களை வரவேற்கிறது லா ஷப்பல் ஈசன் ஜுவல்லரி. தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லட்சுமி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது. ஈசன் ஜுவல்லரி, லா ஷப்பல்.
இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழ் ஆலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம், 51 ரூ போல் வயோ குத்தூரியே, 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ அகதிகள் மற்றும் குடியேற்றம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர் ஆரம்பித்திருக்கின்றார். குற்றவாளிகளாக இருப்பவர்கள் குடியேறிகளாக இருந்தால் அவர்களை வெளியேற்றுவதை எளிதாக்கும் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று அவர் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கின்றார். ஐரோப்பிய அகதிகள் மற்றும் குடியேற்ற கொள்கையை விரைவாக செயல்படுத்துவது என்பவை பற்றியும் அவர் தீவிரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார். குடியேறிகளுக்கு மருத்துவ உதவியை நீக்கி அவசர உதவியை வழங்க வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். குடியேற்ற மையங்களில் இருந்து அமைப்புகளை நீக்க முயற்சிகள் மேற்கொள்கின்றார். அவை நடுநிலை அற்றவை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இவர் குடியேறியவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள மையங்களுக்கு மாற்ற எந்தவொரு முன்னேற்ற தீர்வையும் நிராகரிக்கப் போவதில்லை என்றும் அவர் தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக முன்வைத்துள்ளார். மயோ தீவில் சட்டத்தை இவர் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளார். இது குடியேற்றத்தை கடினப்படுத்துகின்றது, புறக்கணிப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் காசாவில் இருந்து 100 பலஸ்தீனியர்களை வெளியேற்றியுள்ளது. பிரான்ஸ் 18 மாதங்களுக்கு முன்னர் போர் தொடங்கியதில் இருந்து பிரெஞ்சு குடிமக்கள், பிரான்சிற்காக பணிபுரியும் பலஸ்தீனியர்கள் என அவர்களின் உறவினர்கள் பிரான்சுடன் எவ்வகையான தொடர்புகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கருத்தில் கொண்டு பலஸ்தீனியர்கள் ஆகியோரை வெளியேற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த 100 பலஸ்தீனியர்கள் காசாவில் இருந்து தற்பொழுது வெளியேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நபர்கள் உடல் நலம் மற்றும் மனிதாபிமான காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக காசாவில் இருந்து வெளியேறுவதற்கான இஸ்ரேலின் அனுமதி எளிதாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள்
வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.